ஷேய் எப்பா நந்தி முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. உலக நாடு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் உலக நாடை எல்லாம் உற்பத்தி ஆக்கி எப்படி வைக்கணுமோ வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அங்கே உள்ளவன் மானிடத்தில் உற்பத்தி ஆக்கிட்டான். வெளிநாடு எல்லா நாடுமே உற்பத்தி ஆக்கி விட்டார். சரி, அந்தந்த இடத்துக்கு அப்போ பூமியை பார்த்துக்கிடட்டும், எதையா விவசாயம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி விட்டார். பூரா மொழிகளை மாற்றி அவனுங்களாக பிறப்பிலே மொழிகளை பூரா மாற்றி மாற்றி வச்சு பூமியை பாழாக்கிட்டான். உற்பத்தி ஆக ஆக இப்போ கணக்கு போய் இப்போ வெளிநாடு உள்நாடு எல்லா இடமும் நான் எல்லா நாட்டிலையுமே இருக்கேன். எல்லா நாட்டிலையுமே நான் வானத்துக்கும் பூமிக்கு நான் நிற்கேன். 7 செம்மத்துக்கு கணக்கு சத்தியவாக்கில் உள்ள கணக்கு இப்போ முடிஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கைலாசத்துலேருந்து. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் பூரா ஓடுறான்னு அவனே மிதிப்பான். இந்த நாட்டில் எங்கே கிடக்கான், இந்த நாட்டில் இப்போ 2 நாடு கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டான். 2 நாட்டுக்காரன் ஓடுன்னு. இவன் பூரா தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவன் ஹிந்தி பேசுகிறவன் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வெளிநாட்டில் பூரா போய் கம்பெனி நடத்தணும், அதை நடத்தணும், இதை நடத்தணும்னு சொல்லி நடத்தி ஒரு பேப்பர் அச்சடித்து எல்லா நாட்டிலையும் விளாண்டுட்டான். எல்லா நாட்டிலையும் போய் 2ஆம் நம்பருக்கு ஏர்போர்ட்டு கப்பல் எல்லாமே. அந்த காலத்து கப்பல் போனதில் சும்மா என்னத்தையாவது நவதானியங்கள் சாப்பாட்டு உணவுகள் போகும். இவன் பூரா இப்போ பூரா 2ஆம் நம்பராக திருச்சி எண்ணெய் எடுக்கேன், சட்டி எடுக்கேன், வண்டிக்கு புகை பூரா பெட்ரோல் கணக்கு எடுக்கணும்னு சொல்லி எல்லா பேரும் பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். இப்போ எல்லாம் நொறுங்கி போவான். அந்தந்த நாட்டுக்காரன் பூரா எல்லாம் விரட்டி விட்டுருவேன். ஓடுறான்னு சாட்டிட்டு ஒரு குட்டுப்பு. புரியுதா? மகா கும்பாபியம் காசியில் அமைதியாக போங்கடான்னு நம்ம சொல்லியாச்சு. இவன் செஞ்ச பாவம் அங்கே வந்து பாவத்தை கழிக்கான். என்ன பாவத்தை கழிக்கான்? கொலை பண்ணுவான் பாவம். ஆடு மாடு கோழி பறவைகளை திம்பான் பாவம். பூரா ஏமாற்றி பூமியை பாழாக்கி வச்சுருக்க பாவம். ஏமாற்றி எழுதி நடத்தி பூரா பூமியை பாழாக்கி தான் 100க்கு 100 வச்சுருக்கான் பாவம் மானிட பிறவி. அந்த பாவத்தை அங்கே கொண்டு போய் கழிக்கான் 7 ஜென்மம். 141 வருஷமாக உட்காந்து போய் கழிக்கான். இப்போ 141 வருஷம் கழித்து போகிறான் உள்ள. எல்லாவனும் வந்துட்டான். சாப்பிட்டுட்ட ஒரு குடுப்புள்ள 100 எண்ணம் தள்ளிட்டேன். 100 எண்ணம் போயிடுச்சு. அது கணக்கு கம்மியாக தான் காட்டுவான். எலும்பு முறிவு, எலும்பு குறுக்கெலும்பு எல்லாம் ஒடிச்சு. அந்த அப்படியே இப்போ எப்படி அடி சாப்பிட்டுட்ட அவ்வளோதான். நான் என்னைக்கு கிளம்பி 3 நாள் ஆச்சு கிளம்பி. இன்றைக்கி 3ஆவது நாள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். கணக்கு வந்துருச்சா? அடுத்தாப்புல அடி பூரா ஒன்றுக்கு கடிக்க விடுவேன். நான் தான் அந்த கணக்கு திரை லோகத்தில் விட்ட கணக்கு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கையில் கொடுத்துருவார். கடிக்க விடுவேன். கடித்த உடனே அந்த நோய் பரவும். இப்போ காய்ச்சல் வரும்பா. இப்போ மகாகும காசிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து 2 பக்கமாக நோய் காய்ச்சல் விட்டாரா கணக்கு. அந்த காய்ச்சல் எடுக்கும். காய்ச்சல் சாட்டையில் வீசிட்டு போயிடுவேன். பூரா ராமேஸ்வரமும் காசியும் இப்போ மகா கும்பாவி நடக்கானா இல்லை. எல்லா கணக்கும் முடித்து கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. அகம்பாத சேட்டியாக பண்ணதை அங்கே பூரா நடிகை பல கோடி அனைத்தும் போய் 41 நாளைக்கு விரித்து போட்டு உட்காந்து தின்னு பூமியை அங்கேயும் பாழாக்குதான் காசி மகா கும்பாவியில். புரியுதா? அதனால தான் அன்றைக்கே அங்கே கும்பாசம் வச்சா அந்த கணக்கோட முடித்து மந்திரத்தால் கட்டிட்டார், பூடிட்டார். போங்கடா கமுட்டா போயலாம். இப்போ என் அடிவட்டியே செத்து போய் ஒவ்வொருத்தரும் ஷாட்டை எங்கள் அண்ணன் கொடுத்துட்டார். ஏப்பா அடுத்தாப்புல நந்தி அந்த நோய் கொரோனா நோய் புதுவிதமாக நோய் தமிழ்நாட்டுக்குள்ளே தாய் இந்தியா நாட்டுக்குள்ளே உருவாக்கி அப்படியே அணுகணுகா சித்திரப்படுத்தி தான் சாவணும். உடனே கொல்ல மாட்டேன் நானே. அவர்கிட்ட எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். உடனே அதை அழுகணும், உடம்பு அழுகணும், ஊசி குத்தணும், வழி எடுக்கணும். அந்த மாதிரி 7 செம்மத்து பாவத்தை செஞ்சு வச்சு காசியும் ராமேஸ்வரம் வந்து கழிக்கான். கண்டார ஓலிமை இதோடு முடிஞ்சு வச்சு அவன் பாவத்தை செஞ்சு அவனே அனுபவிச்சுக்கணும். இதுதான் கணக்கு. இந்த ஜெம்மத்தில் அனுபவிச்சு சீரழிஞ்சி செங்க செம்மந்தான் போகணும். தமிழ்நாடுலாம் ரொம்ப சீரழியை விடுவேன். இப்போ தானே காலை வச்சுருக்கேன் தமிழ்நாட்டுக்குள்ளே. இரு முக்கால்